அங்க ரயில்வே சார்ட்ல என் பேர் இல்லாத காரணம் அங்க சித்திரகுப்தன் சார்ட்ல என் பேர் இன்னும் வரல. அதான். என்னடா எவ்வளவு பெரிய ஜோக் அடிச்சிருக்க, சிரிக்க மாட்டியாடா? இந்த மூட்ல எனக்கு சிரிப்பு வரும். ஹலோ 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 ஜோ, ஹலோ உன் குரலே கேட்கலமா. அம்மா, ஹலோ 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 சார். என்னம்மா பொம்பளைங்கிட்ட போனை கொடுத்தா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வளவலன்னு பேசுவாங்க. இவ்வளோ சுருக்க பேசி கொடுத்துட்டியே, ஆச்சரியமா இருக்க. நிறைய பேசணும்னு தான் நினைச்சேன், ஆனா பேச முடியல. சரிம்மா, வரதன் வந்தானாக்கா சொல்லு, நான் வந்துட்டு போனான்னு. பணம் வந்து என் கைக்கு சேரல, பெரிய தகராறு ஆயிடும்னு சொல்லு. ஜாக்கிரதை, சொல்லி வைங்க அவங்ககிட்ட. பணத்தை கடன் வாங்கி முன்னாடி உள்ள வச்சு. ஹரிதாஸ் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ல போயிருந்தா இந்நேரம் ஃபோன் வந்திருக்குமே. ஒருவேளை பொழைச்சிட்டாரா? சரி, அவர் நம்பருக்கே ஃபோன் போட்டு பார்ப்போம். டென்ஷன் ஆக்கி விட்டார. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மாப்பிள்ள. என்னன்னா அவரு வந்த கோச் அப்படியே நசிங்கிருச்சுமா. சொல்லுங்க மாப்பிள்ள. ஹலோ மாமா, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நானும் சரவும் பதறி போயிட்டோம். இல்லை ஒன்றும் இல்லை, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுன்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. மாமா, நீங்கள் வந்த கொச்சி தண்ணியில் மூழ்கிருச்சு, அப்புறம் எப்படி? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. நான் அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணல, அதுதான் லேட்டாக போனதுனால வண்டியை மிஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், வாழ்க்கையில் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியன்றாங்க. ஆனால் அன்றைக்கி நான் லேட்டாக போனதுனால தான் என் பேர் லேட் ஹரிதாஸ்ன்னு ஆகாமல் இருந்துச்சு. மாமா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் பொழைச்சதா? இல்லை மாமா, நீங்கள் வரப்போகிறீங்கன்னு நானும் சரோஜாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என்ன பண்ணுறது, அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு மாமா. அப்படி சொல்லாதீங்க. நாங்கள் வந்து உங்கள் கூட ஹைதராபாத்தில் தங்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல, அது அப்படி தான் சொல்லணும். நீங்கள் நாளைக்கே திரும்ப ஹைதராபாத் வந்தால் நல்லா தான் மாமா இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ஷாக்கில் இருப்பீங்க. அதனால் திரும்ப நார்மலாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. என்ன பெரிய ஷாக்கு மாப்பிள்ள. அவ்வளவு பாதுகாப்பாக இருந்த அந்த பரீட்சித் மகாராஜா பொசுக்குன்னு செத்து போயாடும். கடலில் தூக்கி எறியப்பட்ட பிரகலாதான் புழைச்சிக்கிறான். பாருங்க, நம்ம வாழ்க்கை பொம்மலாட்டம்னு ஒன்று இருக்குதே, அதோட நூல் ஃபுல்லாக மேலே அவன் கையில் இருக்குது. அவன் அந்த நூலை ஆட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்டம் இங்கே ஓடும். அவன் என்னைக்கு அந்த ஆட்டம் வேணான்னு முடிவு பண்ணி அந்த நூலை விட்டுறானோ அப்போ நம்ம ஆட்டம் நின்று போடும். அவ்வளோதான் மேட்ரு. உண்மைதான் மாமா. நீங்கள் உயிர் பொழைச்சா நான் திருப்பதி கோயிலில் அங்க பிரதேசம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டேன் மாமா. ஐயா, அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. நீங்கள் என் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க பாருங்க, அது போதும் எனக்கு.
அப்புறம் சரோஜாவை கூப்பிடுங்க, நான் பேசிடுறேன். மாமா நான் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் சரோஜா ஃபோன் போட்டு நான் பேச சொல்கிறேன். சரி, அப்படியே செய்யுங்க. ரைட்டு. இப்போ அவள் பேசாதது நல்லதுதான். ஏன்னா அவள் அழுவா, நானும் அழுவேன், பெரிய சீனா போயிடும் அது. ஆனால் அவகிட்ட சொல்லிடுங்க, அவள் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்த அப்புறம் தான் இந்த ஹரிதாஸ் கண்ணை மூடுவான்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் மாமா. சரி மாப்பிள்ள, வச்சிருங்க. சரி மாமா. எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். ஆமாம். உன் பொண்ணு சந்தோஷமா பிள்ளை குட்டிங்களோட இருக்கிறத பார்க்கணுமா? நீ சொல்லிட்ட, அதுக்கு முதல்ல நான் ஒத்துக்கணும்ல. Never. நமக்கு தான் ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. சரோஜா, சரோஜா, சரோ அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற விஷயம் இப்போ சொல்லக்கூடாது. ஆசைப்பட்ட மாதிரி செத்து தான் போல. அட்லீஸ்ட் அவங்க பொண்ணு கொஞ்ச நேரம் துக்கமாவது கொண்டாடட்டும். என்னங்க, இந்தாங்க பால் பாயாசம். பால் பாயாசமா? ம், என்னம்மா, உங்க அப்பா வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் நானே பதறி போயிருக்கேன், நீ பால் பாயசம் கொண்டு வந்து கொடுக்குற? உங்க அப்பா செத்து போன நியூஸை கேட்டு. ஐயோ, உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்பாக்கு ஒன்றும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்காரா? ம், உனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் போட்டு பேசுனேங்க. அம்மா தான் சொன்னாங்க, அப்பா அந்த ட்ரெயின்ல வரலையாம். எந்த ஃபோனு? உங்களை தேடிக்கிட்டு ஆதிகேசவன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் ஃபோனு தான் வாங்கி பேசினேன். கண்டவன்லாம் மொபைல் வாங்கி ஏமா பேசுற? ஏங்க, அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சோன்னு பதட்டமா இருந்தது, அதனால தான் ஜன்னல் வழியா வாங்கி பேசினேன். இதுக்கு தான் நான் வீட்டை பூட்டிட்டு போறது. இதே நான் வீட்டை பூட்டாம போயிருந்தா நீ அவன் ஃபோனை வாங்கி பேசுனதும் அவன் உள்ள வந்திருப்பான். என் ஃபோனை நீ யூஸ் பண்ணல, உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு மேலே கையை வச்சிருப்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா? நீங்க எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்திருந்தா கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் போய் எதுக்கு மொபைல் கேட்க போறேன்? எதுக்கு உனக்கு தனியா ஒரு மொபைல்? நீ என் பொண்டாட்டி தானே, என் கூட பெட்டை ஷேர் பண்ற மாதிரி என் மொபைலை ஷேர் பண்ணிக்க வேண்டியது தானே? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்க அப்பாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு துடிச்சிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணாரு, அவரை போய் என்னம்மா நீ? எனக்கு உங்க அப்பா முக்கியம்தான், ஆனா அதை விட நீ முக்கியம். அந்த ஆதிகேசவன் ரொம்ப மோசமான ஆள்மா. ஏங்க, உங்களை தேடிட்டு வரவங்கெல்லாம் மோசமானவங்களா வராங்க, அப்போ நீங்க என்னையும் மோசமானவங்கறியா? சரி சொல்லிக்கா. யார் சொல்றா? என் பொண்டாட்டி தானே சொல்ற. இதெல்லாம் வேண்டாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம். என்ன டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ட்ரிப்ளிகன் வர சொல்றியா? உங்க அண்ணனாட்டம் வீட்டோட மாப்பிளையா? எங்க அண்ணன் வீட்டோட மாப்பிள்ளை கிடையாது, தண்ணி கொடுத்தனும் தான் இருக்காரு ரோஷத்தோட. ஓ, அப்போ எனக்கு தான் ரோஷம் இல்லைங்கிற. சரி சொல்லிக்கா. இத பாருமா, நான் சிங்க மாதிரி சிங்கிளா தான் வருவேன், சிங்கிளா தான் தங்குவேன். யாராவது என் கூட போட்டி போடணும்னா என் குகைக்கு தான் வரணும், புரியுதா? யாராவது வருவாங்க? பங்காரு, ம், உன் தாலி கொஞ்சம் காமிய. எதுக்கு? நீ தாலியை காமிய சொல்ற. ம், நல்ல வெயிட்டாக தான் இருக்குது, அதனால தான் நான் உயிர் தப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்.
உங்களை காப்பாத்தினது இந்த தாலி இல்லைங்க, எல்லாமே நீங்க செஞ்ச தர்மம். அப்படியா? தர்மம் தான் என்னை காப்பாத்துச்சுன்னா அப்புறம் எனக்கு கை கால்லாம் நல்லா அடிபட்டு இருக்கணுமே. என்ன சொல்றீங்க? ஆமா, தர்மம் தலை காக்கும், கை கால்லாம் இந்த நேரத்துலயும் விளையாட்டா? ஹரிதாஸ், யாரு? என்ன மிஸ்டர் ஹரிதாஸ், நான் உள்ள வரலாமா? ஆஹா, சீனிவாசன் சார் வாங்க. நீங்க தான் என்னைக்கோ என் மனசுக்குள்ள வந்தாச்சு, அப்புறம் வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேக்குறீங்க. வாங்க வாங்க Thank you. உட்காருங்க. சந்தோஷமா மகாரு வா வா, இருக்குப்பா. இங்க வாரு பாரு. யார் பத்தியா? வணக்கங்க. நமஸ்காரம்மா. காஃபி காஃபி. சரி. என்ன சீனிவாசன் சார், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? விஷயம் தெரிஞ்சு வந்தீங்களா இல்ல விஷயம் தெரிஞ்சதுனால வந்தீங்களா? நீங்க கேட்குற அர்த்தம் எனக்கு புரியுது. தெரிஞ்சதுனால தான் வந்திருக்கேன். நினைச்சேன். உங்க முகம் காமா இருக்குதே, அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்க, என் பாடியை பார்க்க வரல. ஹரிதாஸ், நேற்று நீங்க ஃபோனில் என்கிட்ட ஹைதராபாத் போகிறதா சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்டை பற்றி தெரிஞ்சப்புறம் நான் ரயில்வே அத்தாரிட்டிஸுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன். அப்போ தான் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. சரி, அப்புறம் நீங்கள் சவுண்ட் அண்ட் சேஃபாக இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்க ரயில்வே சார்ட்ல என் பேர் இல்லாத காரணம், அங்க சித்திரகுப்தன் சார்ட்ல என் பேர் இன்னும் வரல, அதான். இதை பாருங்க ஹரிதாஸ், சில பேர் சொல்லுவாங்க கடவுள் ரொம்ப நல்லவங்கள சீக்கிரமா அழிச்சிட்டு போயிடுவாருன்னு. ஆனா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். என்ன, உங்களை மாதிரி எப்பவுமே சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒத்தாசை பண்றவங்க இந்த உலகத்துல இருந்தாதான் அவனுக்கு தன்னோட பாரம் குறையும்னு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க என்ன நல்லவன்னு சொல்றீங்களா இல்ல கடவுளை கெட்டவன் சொல்றீங்களா எனக்கு புரியல. கடவுளை நம்ம விமர்சையா கொண்டாடலாமே தவிர விமர்சனம் பண்ணவே கூடாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை காப்பாத்தின கடவுள் அந்த ராயப்பேட்டா கிளாக் டவர் தான். அது மட்டும் அன்னைக்கு அந்த 10 நிமிஷம் ஸ்லோவா ஓடலைன்னா நான் ரொம்ப ஃபாஸ்டா மேல போய் சேர்ந்திருப்பேன். அது எப்படி மிஸ்டர் ஹரிதாஸ், கடவுள் உங்களை அவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டு போயிடுவாரா என்ன? உங்களுக்கு இந்த உலகத்தில் பண்ண வேண்டிய கடமைகள் எவ்வளவோ பாக்கி இருக்கு. உங்க வாழ்க்கை பிரயாணம் நீடிக்க உங்க ரயில் பிரயாணத்தையே மாற்றி அமைச்சிட்டானே. என்னமோ தெரியல சீனிவாசன் சார், உங்களோட பேசிட்டு இருக்கும்போது மனசுல இருக்கிறதா அப்படியே திறந்து கொட்டணும் போல ஒரு ஃபீலிங் வருது. நீங்க ஏதாவது போன ஜென்மத்துல இந்த கன்ஃபெஷன் வாங்குற கிறிஸ்டியன் பாதிரியாரா பிறந்தீங்களா? ஹரிதாஸ், நான் கதர் ஜிப்பா தான் போட்டுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் நீங்க என்ன அந்த ஃபாதராகவே நினச்சிக்கலாம். சார், ஒரு டெட் பாடி போகும்போது அது பின்னாடி வர கூட்டத்தை வச்சு தான் அவன் வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்தானா இல்ல நல்லபடியா வாழலையாங்கிறத நிர்ணயிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, பாடிக்கு பின்னாடி வரவங்கெல்லாம் சந்தோஷமா வந்தானுங்கன்னா பா ஒழிஞ்சாண்டா பாவிங்கிற நிம்மதியில வராங்கன்னு அர்த்தம். ஆனா வருத்தத்தோட வந்தாங்கன்னா ஐயோ இவன் போயிட்டானேன்னு வருத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த பாடிக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்ததுன்னு வச்சுக்கங்க, அப்போ அவன் பொதுநலவாதின்னு அர்த்தம். அனாதை பணம் எவனும் வரலன்னா அவ்வளவுதான், அவன் ஒரு சுயநலவாதி தான். ஏன், ஒருத்தன் நிறைய கடன் வாங்கியிருந்தா கூட அவன் பின்னால போறவங்க எல்லாம் கடன்காரனா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா? அது நீங்க என்ன சார். ஆனா சார், வேற யாருக்குமே தன் சாவை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமா? அது எனக்கு கிடைச்சதே. இட்ஸ் வெரி ரேர். ஆனா கண்ணதாசன் ஒருத்தர் தான் தனக்குத்தானே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிட்டதா எல்லாரும் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த கண்ணதாசனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த ஹரிதாசன் இப்ப கிடைச்சிருக்கு. சீனிவாசன் சார், ஆபீஸ்ல என் படத்துக்கு மாலை போட்டு எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களா, நான் எல்லாத்தையும் சுத்தி இருந்து பார்த்தேன். அதுல நானே ஆடி போயிட்டேன் சார். எல்லாரும் என்ன வருத்தத்தோட இருந்தாங்க தெரியுமா? ஜெனுவினா ஃபீல் பண்ணியிருக்காங்க சார். ஓ, இதுல சில பேர் எனக்கு பிடிக்காதவங்க நினைச்சேன் பாருங்க, அவங்க கூட கண் கலங்கி தான் சார் இருந்தாங்க. அப்ப என் மனசுல ஒரு திருப்தி. ஓகேடா ஹரிதாசா, நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறடான்னு ஒரு திருப்தி கிடைச்சது. இந்த ஒரு திருப்தியோடைய பெருமையோடைய போயிடக்கூடாதான்னு கூட நினைச்சேன். ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்றீங்க? அப்ப நீங்க வாழணும்னு தானே நினைச்சிருக்கணும். நான் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. போயிடக்கூடாதான்னு நான் சொன்னது இந்த உலகத்தை விட்டு இல்ல, ஆபீஸை விட்டு போயிடக்கூடாதான்னு நினைச்சேன். வாக் அவுட் வித் யுவர் ஹெட் ஹெல்ட் ஹைன்னு சொல்லுவாங்களே, அதை சொல்றேன் நான். ஓ, நீங்க ரிட்டையர்மெண்ட்டை பத்தி சொல்றீங்க. ஒருத்தன் வேலையை விட்டு நிக்கும்போது ஐயோ அவன் போயிட்டானேன்னு மற்றவங்க எல்லாம் ஃபீல் பண்ணணும். கரெக்ட். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற மாதிரி ஐயோ அவன் எப்பயா போவான்னு எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? இதை பாருங்க மிஸ்டர் ஹரிதாஸ், உலகத்தை விட்டு போறது நம்ம கையில இல்லை.
ஆனா வேலையை விட்டு போறது நம்ம கையில தான் இருக்கு. அது என்னை சுற்றி இருக்கிற இவ்வளவு பேரும் என் பிரிவை நினச்சி இவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு நினைக்கும் போது நான் பொழைச்சி வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயமா எனக்கு படுது. என்னை சுற்றி இருக்கிற இவ்வளவு பேரும் என் பிரிவை நினச்சி இவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு நினைக்கும் போது நான் பொழைச்சி வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயமா எனக்கு படுது. ஹரிதாஸ், வாழ்க்கை ஒரு சமநிலை பாதையில இருந்தாலும் மேடு பள்ளங்கள் இருக்கிற ஒரு கஷ்டமான பாதை. நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றதா நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நான் பொழைச்சிட்டேன்னு இப்ப சந்தோஷப்படுற நீங்க ஒரு கட்டத்துல ஏண்டா நாம பொழைச்சோன்னு வருத்தப்படக்கூடிய நிலைமையும் வரலாம். வரும்னு சொல்லல, ஆனா வராம இருந்தா நல்லதுன்னு தோணுது. ஸ்ரீனிவாசன் சார், நீங்க ஒரு வேஷ்டி கட்டின சாக்ரட்டிஸ். ஹரிதாஸா, ரொம்ப குதிக்காதடா. உன்னை பெருமைப்பட வச்ச அதே ஆண்டவன் பிற்காலத்தில் உன் தலையில ஒரு தட்டு தட்டாலும் தட்டுவாண்டாங்கிறத சொல்லாம சொல்றீங்களா? புரியுது சார். ஹலோ வரதா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தடா, அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. ம் ஆமா, நேத்து ஹைதராபாத் ட்ரெயின் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே. உன் மாமனார் உயிரோடு இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரா? இருக்கிறாரு. அடப்பாவமே, நேத்து நியூஸ பார்த்துட்டு உன் மாமனார் செத்து போயிருப்பாருன்னு நினைச்சேன். எப்படியோ உங்க மாமனார் உயிர் பிழைச்சதுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆமா, சரோஜாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். ஏண்டா சொன்ன? ஒரு 2-3 நாளைக்கு அழவிட வேண்டியதானடா. நான் சொல்லக்கா, அவளே ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா. ஆமா, நீ தான் லேண்ட்லைனை கட் பண்ணி வச்சிருக்கிய, அப்புறம் எப்படிடா ஃபோன் பண்ணா? என்னை தேடி வர்ற கடங்காரன் ஆதிகேசவங்கிட்ட ஜன்னல் வழியா ஃபோனை வாங்கி பேசியிருக்கா. அடப்பாவுமே, ஏண்டா ஜன்னல் கதவை மூடலையா? ஜன்னலையும் சாத்தியிருந்தா அப்புறம் மூச்சு முட்டி செத்து போயிருப்பா. வரதா, நீ வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போற விஷயம் பக்கத்து வீட்டு கிரிஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த ஆதிகேசவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. வரதா, உன் பேர் கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குடா. வேணாண்டா, இனிமே கதவை பூட்டாதடா. அதுக்கு பயந்துட்டு பூட்டாம இருந்தா அப்புறம் சரோஜா உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஒரு ஆபத்தும் இல்ல. பூட்ட வேணான்னு சொன்னது வீட்டை மட்டும்தான். அப்புறம் வேற எதை பூட்டணும்னு சொல்ற? வாய என்ன மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? வாய் எப்படி பூட்ட முடியும்? மூடியுண்டா, கைதியா வச்சுக்கோ, ஆனா பூட்டி வைக்காத. பரோல்ல வைடா. புரியலையே. வரதா, நீ அவகிட்ட போய் நான் நல்லவன் ஆயிட்டமா, இனிமே உன்னை வீட்டுக்குள்ள வச்சு கதவெல்லாம் பூட்ட மாட்டோமான்னு நடி. அவளும் நம்பிடுவாடா. அதுக்கப்புறம் உன்னை பத்தி வேற மாதிரி நினைக்கிறதுக்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காத. குழப்பிக்கிட்டே இருடா. நீ சொல்றது கரெக்டு தான். எலாஸ்டிக்கை அப்பப்போ தான் இழுக்கணும், ஒரே அடியே இழுக்கக்கூடாது. சரி, இனிமேல் நான் அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டல. டேய், அவ வீட்ல இல்லாதப்ப பூட்ட மறந்துடாதடா. வரதா, என்னடா எவ்வளவு பெரிய ஜோக் அடிச்சிருக்க, சிரிக்க மாட்டியாடா? இந்த மூடில் எனக்கு சிரிப்பு வரல, நான் ஃபோனை கட் பண்ணுறேன். நீ எவ்வளோ ஜோக் வேணாலும் அடிச்சு நீயே சிரிச்சிக்கா. நீ எப்பவுமே இப்படிதான்டா. உன் காரியம் ஆகிற வரைக்கும் பொறுமையா பேசுவ, அப்புறம் எரிஞ்செரிஞ்சு விழுவ. சரி, அப்புறம் பேசுகிறேன். வரதா, முதல்ல பாசமலர் ரிங்டோன் வச்சிருந்தேன்ல, இப்போ தங்க ரதத்தில் அந்த ரிங்டோன் வச்சிருக்கேன்டா. அதுவும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட சென்டிமெண்ட் தான். ஹலோ ஹலோ வரதா, ஹலோ வச்சுட்டான். சும்மாவா சொன்னாங்க, அக்கா மனசு பீத்து தம்பி மனசு கல்லுன்னு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யோ, ஹரிதாஸ் பொண்ணு ஆட்டோவில் கடத்துறதுக்கு இடம் பார்க்க சொன்னேன்ல, ஆமா, அதான் ஈஸியா ரோடு மட்டும் போயிட்டு வரேன். ராமலிங்கம், நேற்று நைட்டு நான் ஒன்று யோசிச்சேன். கடத்தல் பிளான்ல சின்னதா ஒன்று சேஞ்ச் பண்ணா என்ன? என்னையா? ஹரிதாஸ் பொண்ணு ஆண்டாளை கடத்துறதுக்கு பதிலா ஹரிதாஸ் பொண்டாட்டி பங்காரோ கடத்திட்டா என்ன?